பக்தர் கண்ணப்பன் பக்தி நிறைந்த வீரன். திருநீறு பூசிய முகம், பாரம்பரிய வேட்டையாளர் உடையில், அவரது முதுகில் வில் மற்றும் அம்புகள் ஏந்தி சிவலிங்கத்தின் முன்பு விரல்கள் இணைக்கப்பட்டு பக்தியில் மூழ்கி காணப்படுகிறார். பழமையான கோவிலின் உள்ளே சிவலிங்கம் நடுவில் இருக்கின்றது. திடீரென சிவலிங்கத்திலிருந்து சிவந்த ரத்தம் சொட்டத் தொடங்கியது. பக்த கண்ணப்பர் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் சொட்டுவதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். தன் அர்ப்பணிப்பை நிரூபிக்க அவர் ஒரு கூர்மையான அம்பால் தனது வலது கண்ணை கொய்து சிவலிங்கத்தின் மீது வைக்கிறார். அவர் முகத்தில் கொடுமையான வலி இருந்தாலும் பக்தி ஒளிர்கிறது. ரத்தம் தொடர்ந்து சொட்டுவதைக் கண்ட கண்ணப்பர் தனது இடது கண்ணையும் அர்ப்பணிக்க முடிவெடுத்தார். அதன் இடத்தை குறிக்க அவர் தன் காலால் சிவலிங்கத்தை தொடுகின்றார். ஒரு கையில் அம்பு, மற்றொரு கையில் கண் பிடித்து கொண்டிருக்கின்றார். அவரது முகத்தில் ஒரே பக்தி பரவியது. சிவலிங்கத்தின் அருகே ஒரு தெய்வீக ஒளி குவிய தொடங்கியது. ஒரு பிரகாசமான ஒளியில் சிவபெருமான் தோன்றுகிறார். அவரது முகத்தில் கருணை பொங்குகின்றது. அவர் தனது கரத்தை கண்ணப்பனின் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கின்றார். உடனே கண்ணப்பனின் கண்கள் மீண்டும் குணமாகின்றன. கண்ணப்பன் பக்தியில் எழுந்து நன்றி செலுத்துகின்றார். கோவில் முழுவதும் பக்தி ஒளியில் ஒளிர்கின்றது. வானத்திலிருந்து தேவர்கள் மலர் பொழிகின்றனர். ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மலையானது பக்த கண்ணப்ப மலை என்று பக்தர்களால் இன்றளவும் அழைக்கப்படுகின்றது.